ஓம் சாந்தி. 21/5/23 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் ஸ்டேட் 14/12/94. கேள்விகளுக்கான பதில்கள். முதல் கேள்வி என்ன? பாப்தாதா எந்த சபையை பார்த்து கொண்டிருந்தார்? பாப்தாதா ஹையஸ்ட் அண்ட் ரிச்சஸ்ட், அதாவது உயர்ந்தவர்கள் மற்றும் செல்வந்தர்களின் சபையை பார்த்து கொண்டிருந்தார். இரண்டாவது, உலகத்தினர் தங்களை என்னவென்று சொல்லிக் கொள்கிறார்கள்? நீங்கள் உங்களை என்னவென்று சொல்லிக் கொள்கிறீர்கள்? உலகத்தினர் ரிச்சஸ்ட் இன் த வேர்ல்டு, உலகத்திலேயே மிக பெரிய செல்வந்தர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் நீங்கள் அனைவரும் ரிச்சஸ்ட் இன் த கல்பா, கல்பத்திலேயே, முழு கல்பத்திலேயே மிக பெரிய செல்வந்தர்கள் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள். ஏனென்றால் இந்த நேரத்தில் சேமிக்கப்பட்ட பொக்கிஷங்களானது முழு கல்பத்திலும் கூடவே வருகிறது. எதுக்கு சொல்லிக்கிறோன்னா அதுக்கும் காரணம் சொல்றோம். மூன்றாவது, சேமிப்பு கணக்கை அதிகரிப்பதற்கான சகஜ சாதனம் என்ன? 3 புள்ளிகள் வைப்பது. அதாவது நானும் புள்ளி, பாபாவும் புள்ளி, கடந்தவைகளுக்கும் புள்ளி வைப்பதுதான் சேமிப்பு கணக்கை அதிகரிப்பதற்கான சகஜ சாதனம். 4வது, புள்ளி வைப்பதற்கு பதிலாக வேறு ஏதாவது குறி போட்டுவிட்டால் என்ன ஆகிவிடுகிறது? பதில், புள்ளி வைப்பதற்கு பதிலாக வேறு குறி போட்டுவிட்டால் ஞானத்தின் பொக்கிஷம் போய்விடுகிறது, சக்திகளின் குணங்கள் என்ற பொக்கிஷம் போய்விடுகிறது, சங்கல்பம் என்ற பொக்கிஷம் போய்விடுகிறது, எனர்ஜியும் போய்விடுகிறது, சுவாசம் பயனுள்ளதாக ஆகுவதற்கு பதிலாக பயனற்றதின் கணக்கில் சென்று விடுகிறது. இல்லையா? இவ்வளவோ நடக்குது. நேரம் கூட போய்விடுகிறது. ஆக எத்தனை விஷயங்கள் போய்விடுகிறது, நீளமான பட்டியலாக ஆகிவிடுகிறது. அதனால இவ்வளோ எல்லாம் இருக்கு. 5வது, துவாபர யுகத்தின் எந்த பழக்கம் இப்போது ஈர்த்து விடுகிறது? துவாபரத்தில் இருந்து வீணானதை கேட்கும், பார்க்கும் மற்றும் சிந்திக்கும் பழக்கமானது விரும்பாமலேயே ஈர்த்து விடுகிறது. மேலும் இந்த காரணத்தினால் நேரம் என்ற பொக்கிஷம் வீணான கணக்கில் சென்று விடுகிறது. 6வது, 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை எதை சோதனை செய்ய வேண்டும்? ஒவ்வொரு வாய் இருக்குன்னு சொல்லி என்ன பண்றாங்க? குத்தல் என்ன, குறை சொல்றது என்ன, குத்தல் என்ன, கிண்டல் என்ன, அடிக்கிறது என்ன, இறக்குறது சொல்லடி தானே. இந்த அடி கூட தாங்கள சொல்லடி, இறக்கி பேசுறது என்ன வேணாலும் பேசுவாங்க. உலகம் உருண்டை, திரும்ப திரும்ப என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? சந்திக்க வேண்டியதா இருக்கு. எல்லாருடைய நிலைமை எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? அதனால வார்த்தைகள் மீது கவனம் வேணும். ஒவ்வொரு வார்த்தையிலும் பாவம் மற்றும் பாவனை இருக்கிறதா? 1. அதாவது ஆன்மீக நோக்கம் மற்றும் உணர்வு எப்படி இருந்தது என்று சோதனை செய்யுங்கள். ஒவ்வொரு வார்த்தையிலையும் சோதனை. 7வது, சக்திசாலி வார்த்தைகளின் அர்த்தம் என்ன? சில நேரத்துல சிலர் பேசுறது பொய்ன்னு அவங்களுக்கே தெரியும், ஆனாலும் என்ன பண்ணுவாங்க? அடிச்சு அதை உண்மையாக்குறாங்க. இதெல்லாம் எந்த கணக்குல போகுது? இந்த வார்த்தை மட்டும் வேஸ்ட் ஆகல, ஆல்ரெடி சேமிச்சிருக்கிறது எல்லாமே கூட என்ன ஆகுது? காலியாகுது. அதாவது ஒரு கர்ம கணக்கினுடைய கிளாஸ்ல சொல்றாங்க, 1 செகண்ட் தான் நீங்க பாவம் பண்றீங்க. 1 செகண்ட் தான், ரொம்ப நேரம் இல்லை. ஆனா அது சில நேரத்துல வாழ்நாள் ஃபுல்லா அதனுடைய பலனை அனுபவிக்க வேண்டியது. 1 செகண்ட் செய்த பாவம், அந்த 1 செகண்ட்ல என்ன இன்டென்சிட்டியில நீங்க பண்ணீங்களோ தெரியல, அது ஃபுல்லா அனுபவிக்க வேண்டியிருக்கு. அவ்வளோ சூக்ஷ்மமானது, அவ்வளோ சாதாரணமா எடுத்துக்காதீங்க இல்லையா? ஒரே வார்த்தை அந்த மாதிரி கூட பண்ணலாம் இல்லையா? அதெல்லாம் பேசும் வார்த்தையில் ஏதாவது ஒரு ஆத்மாவிற்கு பிராப்தி அடைவிக்கும்,
நோக்கம் அல்லது சாரம் இருக்க வேண்டும். எட்டாவது, சங்கல்பத்தின் விசேஷ தன்மை எத்தனை ரூபங்களின் பிராப்தியாகிறது? சங்கம யுகத்தின் விசேஷ தன்மை எத்தனை ரூபங்களில் பிராப்தியாகிறது? அவை யாவை? 3 ரூபங்களில் பிராப்தியாகிறது. ஒன்று ஆஸ்தியின் ரூபத்தில், இரண்டாவது படிப்பின் ரூபத்தில், அதாவது படிப்பு வருமானத்திற்கு ஆதாரம் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவது வரதானத்தின் ரூபத்தில் பிராப்தியாகிறது. 9வது, பரமாத்மா ஸ்நேகி யார்? பாபா என்ற வார்த்தையின் டைமண்ட் கீ மூலம் அனைத்து பொக்கிஷங்களையும் அடையக்கூடியவர்கள்தான் பரமாத்மா ஸ்நேகி ஆவார்கள். பாஸ் வித் ஆனர் யாரால் ஆக முடியும்? கடந்ததை கடந்து சென்று, பாஸ் செய்து கடந்து சென்று பாப்தாதாவிற்கு அருகாமையில் இருந்தீர்கள் என்றால் மதிப்புடன் தேர்ச்சி பெறுபவர்களாக ஆக முடியும். 11வது கேள்வி, சில குழந்தைகள் தந்தைக்கே என்னவென்று நம்பிக்கை அளிக்கிறார்கள்? பாபா, நாங்கள் முயற்சியாளர்கள் தானே, சரியாகி விடுவோம், இன்னும் சம்பூர்ணமாகவில்லை, இன்னும் சம்பூர்ணமாகவில்லை அல்லவா, சம்பூர்ணமாகி விடுவோம், வெறும் எண்ணத்தில் தானே ஓடியது, சரியாகிவிடும் என்று தந்தைக்கே நம்பிக்கை அளிக்கிறார்கள். 12வது கேள்வி, மெஜாரிட்டி எதில் நேரத்தை வீணாக்குகிறார்கள்? வீணான வார்த்தைகள் பேசுவதில் நேரத்தை வீணாக்குகிறார்கள். ஒரு நல்ல ஒரு ரூல் மெயின்டைன் பண்ணணும்னா, ஒருத்தரை பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா அவங்க முன்னாடி பேசணுன்றது வச்சுக்கோ. அவங்க இல்லாத நேரத்துல அவங்கள பத்தி பேசக்கூடாது, அவங்க முன்னாடி பேசணும். அப்படி வச்சிருந்தோன்னா நிறைய வேஸ்ட் எல்லாம் தானா என்ன ஆயிடும், குறைஞ்சிடும். அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, இப்படி நம்ம பேசிட்டே இருப்பாங்க, இப்படி இப்படி யாருக்கு தப்பு பயம் என்ன உனக்கு, உண்மை சொன்னா எதுக்கு நீ அப்படி எல்லாம் பாக்குற இல்லையா? அதாவது சிலர் அது காரணம் என்னன்னு சொல்றேன். அதாவது அவங்க உள்ள நல்ல எண்ணம் இருக்காது, கெட்ட நோக்கம் இருக்கும், ஆனா காட்டுறது எனக்கு நல்ல நோக்கம். இப்போ என்கிட்டயும் என்ன பண்ணணும், அவங்கள பத்தி சொல்லணும், அவங்க கிட்டயும் நல்ல டேர்ம்ஸ்ல இருக்கணும், 2 பக்கமும் அவங்களுக்கு ஆதாயம் வேணும். அதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, அவங்க அங்கேயும் நல்லவங்க மாதிரி காட்டிக்கிட்டு இங்கேயும் நல்லவங்க மாதிரி இருப்பாங்க. ரொம்ப பொய் பித்தலாட்டம் பேச்சுல வார்த்தையில. சில பேருக்கு பேச தெரியும்னு பேசுறாங்க பாரு, கேட்கும் போது அப்படி அப்பட்டமா பொய் சொல்றாங்க. அப்பட்டமா அந்த வார்த்தை ஜாலம் என்ன, தப்பிச்சிக்கலாம். நாளைக்கு தர்மராஜ் கிட்ட இருந்து தப்பிச்சிக்க முடியாது. அதுவும் இருக்கணும், புண்ணிய கணக்கு. நாளைக்கு மாட்டினீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல, மாட்டக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும். ஏதாவது வந்துச்சுன்னா, இதெல்லாம் அப்படி பண்றீங்களா சின்ன சின்ன விஷயங்களுக்கு, யார் உங்களை காப்பாத்துவாங்க இல்லையா? அப்ப ஈஸியா வார்த்தைகள்ல நம்ம புண்ணியம் சேமிக்க முடியும்னா ஏன் வை நாட்? அதுக்கு பணம் செலவு பண்ணல, நேரம் செலவு பண்ணல, பேசுறோம், எப்படி இருந்தாலும் பேசணும். பேசும்போது ஒரு ஆன்மீக நோக்கம், ஏதோ ஒரு உண்மை நோக்கம், ஏதோ ஒரு நல்லது பேசிடலாம் இல்லையா? விட்டேனாதான் என்னமோ விட்ட மாதிரி. fill in the blanks. வருமானத்திற்கான ஆதாரம் டேஷ் ஆகும், புள்ளி வைப்பதா. 2வது, டேஷ் ஆகிவிட்டீர்கள், எனவே கேள்விக்குறி ஆச்சரியக்குறி என எதனுடைய அவசியமும் இல்லை. டேஷ் ஆகிவிட்டீர்கள், ஞானம் மாஸ்டர், ஞானம் நிறைந்தவர் ஆகிவிட்டீர்கள். 3வது, லட்சுமி நாராயணன் ஆகுவது என்பதின் அர்த்தம் டேஷ் ஆகும், முதல் எண்ணில் மதிப்புடன் தேர்ச்சி பெறுவதாகும். 4வது, ஒவ்வொரு வார்த்தையிலும் சுப பாவனை, உயர்ந்த பாவனை இல்லை என்றால் அவசியம் டேஷ் இருக்கும், மாயாவின் பாவனை, மாயாவின் உணர்வுகள் இருக்கும். 5வது, ஒருவேளை சாரம் இல்லை என்றால் டேஷ் இருக்காது, சேமிப்பு கணக்கும் இருக்காது. 6வது, தன்னுடைய
டேஷின் ஆதாரத்தினால் பிராப்திகளின் கணக்கை டேஷ் செய்து விடுங்கள். உயர்ந்த பாக்கியத்தின் ஆதாரத்தினால் பிராப்திகளின் கணக்கை முழுமையாக சேமிப்பு செய்து விடுங்கள். 7வது, ஒருவேளை இந்த நொடியே மகா விநாசம் ஏற்பட்டால் நான் என்ன ஆவேன் என்று டேஷில் தன்னுடைய படத்தை பாருங்கள். இந்த முரளியை வச்சு பாருங்க. ஞான கண்ணாடியில் அப்படின்னா இந்த முரளியை வச்சு எவ்வளோ சேமிப்பு இருக்கு. வார்த்தைகள்ல பொய்யா நான் பேசுனேன், மறைஞ்சி ஒன்று பேசுறேன், முன்னாடி ஒன்று பேசுறேன், இதெல்லாம் என்னது இல்லை, அதெல்லாம் நீங்க உங்க கண்ணாடியில இப்படியெல்லாம் நான் இந்த முரளியை வச்சு பாருங்க. வேற ஏதோ முரளியில பாபா இன்னொன்னு சொல்லியிருப்பேன். இந்த முரளியை வச்சு இந்த ஞான கண்ணாடியில நான் என்ன ஆக போறேன், என்ன பதவி அடைய போறேன். என்னென்னவோ இருக்கு பேச்சுன்னு சொல்லும் போது. சிலரெல்லாம் அவங்க முன்னேற மாட்டாங்க, முன்னேறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப முன்னேறி யார் இருக்காங்களோ அவங்களே இறக்கி இவங்க என்ன பண்றாங்க, இவங்க அந்த சிம்பத்தி பாவம் சிம்பத்தி கிரியேட் பண்ண வச்சுட்டு அவங்க ஓட்டு வாங்குவாங்க. என்னென்னவோ இருக்கு. இதெல்லாம் வேண்டாம். ஞானம் என்ற கண்ணாடியில் உங்களையே பார்த்துக்க சொல்றேன். இந்த இன்னைக்கு சொன்ன முரளியை வச்சு உன் வார்த்தைகள் எப்படி இருக்கு, எவ்வளோ பொய் சொல்றீங்க, எவ்வளோ உண்மையை பொய்யாக்குறீங்க, பொய்ய உண்மையாக்குறீங்க, எவ்வளோ சில விஷயங்களை மறைக்கிறீங்க, இதெல்லாம் பார்த்துக்கிட்டா நீங்க என்ன ஆக போறீங்கன்னு உங்களுக்கே தெரியும். 8வது, மாயையின் உணர்வுகள் டேஷ் டேஷ் மற்றும் டேஷ் ஆகும். பொறாமை, பகைமை மற்றும் வெறுப்பு ஆகும். அந்த உணர்வுகள்ல இருக்கிற வரைக்கும் மாறவும் மாட்டோம், நல்லது செய்யவும் முடியாது இல்லையா? அதனால ஏன் வார்த்தைகளுக்கு பாபா இவ்வளோ முக்கியத்துவம், இவ்வளோ விஷயம் வார்த்தைகள் வச்சு ஏன் சொல்றாரு அப்படின்னா, இந்த பாயிண்ட் இருக்குல்ல, சாஸ்திர இந்த சக்ரா சாஸ்திரதாரான்னு சொல்லுவாங்க. இந்த சக்ராவுக்கு உள்நாக்குக்கு இல்லை கனெக்ஷன் இதுவும் அதே லைன்ல தான். இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, நடு பாயிண்ட், அந்த பாயிண்ட்லயே ஆத்மா இருக்கு. அந்த பீனியல் அண்ட் பிட்யூட்டரி கிளாண்டுக்கு நடுவில் ஆத்மா இருக்கு. உணர்வுகளின் பாயிண்ட் அதுதான். இதுவும் அதுவும் உள்நாக்கு, அது ஒரு லைன்ல இருக்கு. அது நல்லா ஆத்மாவனுடைய உணர்வுகள் நல்லா இருந்ததுன்னா இந்த வார்த்தைகள் கண்டிப்பா நல்லா வரும். அதனால்தான் நாக்கு சுத்தம். அப்போ அந்த உணர்வுகள் நல்லா இருந்தால் வார்த்தைகளும் நல்லா இருக்கு. அதனால்தான் பாபா சுப உணர்வுகள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோ. உயர்ந்த உணர்வுகள், ஏன்னா உணர்வுகள் உயர்வாக இருந்ததுன்னா வார்த்தைகள் கண்டிப்பா உயர்ந்ததாக தான், நல்லதாக தான் இருக்கும். இப்போ அதன் மூலமா நீங்க புண்ணியத்தை சேமிக்கலாம். ஓம் சாந்தி.